அந்த பொண்ணு செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டா. அவங்க அம்மா சொல்ற மாதிரி நடந்த கல்யாணத்தை ரத்து பண்றதுதான் சரியா இருக்கும். அன்னபூர்ணியம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? ரத்து பண்ண வேணான்னு சொல்லுங்க பெரியம்மா. என்னக்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. உன்னை நான் எப்படிலாம் நம்பன சிந்து? ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ண? இத்தனை பேர் முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டல. கோயில விழுந்தாலும் வைரம் வைரம் தாங்கிறத ஏன் இல்ல நிரூபிச்சான். இந்த கல்யாணம் செல்லாதுன்னு பஞ்சாயத்துல இருக்க நீங்க எல்லாரும் தீர்ப்பு சொல்லணும். நான் சொன்னதுக்காக என் பிள்ளை சிவா சிந்து கழுத்துல தாலி கட்டினா. விருப்பமே இல்லாம ஒரு வருஷம் அவ கூட வாழ்ந்திருக்கான். இங்க சிந்துவ சிவா கிட்ட இருந்து பிரிக்கிறது மூலமா என் பிள்ளை இனிமேல் நிம்மதியா வாழ்வாயா? சிந்து இனிமேல் எந்த விதத்திலயும் என் பையனோட வாழ்க்கையில வரவே கூடாது. இனிமேல் சிவாவோட வாழ்க்கையில சிந்துங்கிற ஒருத்தி இல்லவே இல்ல. இப்படிலாம் நடக்கும்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டல. இதுக்கு மேல என் பையன் கட்டின தாலி உங்க கழுத்துல எதுக்கு இருக்கணும்? அந்த தாலியை நான் எடுக்க போறேன். இந்த தாலியை நீங்க கை வச்சீங்க அவ்வளவுதான். பெரியவங்க எல்லார் முன்னாடியும் அக்னி சாட்சியா டாக்டர் என் கழுத்துல தாலி கட்டி என்ன மனைவியா ஏத்துட்டாரு. நான் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா எங்க 2 பேரையும் பிரிக்க உரிமை உங்க யாருக்குமே கிடையாது. இனிமேல் சிவா சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் உங்ககிட்ட இருக்க கூடாது. அதனால அவரு கட்டிய தாலிய கலட்டி அவங்க அம்மா கிட்ட கொடு. கல்யாணத்தை தான் ரத்து பண்ணியாச்சுலமா. விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு வீட்டை விட்டு நீ கிளம்பு. நான் எதுக்கு போகணும்? என் புருஷனுக்கு இடத்துல தான் நான் இருக்கேன்.